இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தரமே கிடையாது. இத எங்க வயித்தால வாயால தான் போடுது. ஃபுல்லா வயித்தால தான் போகுது எங்களுக்கு. இப்படி இருக்கு. தமிழகம் முழுவதும் தூய்மை பணியாளர்களுக்கு இலவச உணவு வழங்கும் திட்டத்தை கடந்த நவம்பரில் முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தற்போது அந்த உணவு தரமற்றதாக இருப்பதாக தூய்மை பணியாளர்கள் புகார் கூறியுள்ளனர். திருநெல்வேலி மாநகராட்சி தச்சநல்லூர் மண்டல தூய்மை பணியாளர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட காலை உணவு தரமற்று துர்நாற்றம் வீசுவதாக கூறி அவற்றை குப்பையில் வீசினர். திட்டம் தொடங்கப்பட்ட சில நாட்கள் மட்டுமே உணவு நன்றாக வழங்கப்பட்டதாகவும் அதன்பின் தரமில்லை என்றும் கூறினர். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எங்கள் காலை துப்புரவு பணியாளருக்கு காலை உணவு கொடுத்தாங்க. காலை உணவுல 1 மாசம் ஆச்சு. நாங்கள் 1 மாசம் காலை உணவா சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆனா 1 மாசமா சாப்பிட்டு ஃபுல்லா ஆஸ்பத்திரி தான் செலவு பண்ணிட்டு இருக்கோம். இங்க பாருங்க, இங்க சாப்பாடு இங்க பாருங்க, இப்படி இருக்கு. இது காலை சாப்பாடு. இப்படி இருக்கு சாப்பாடு, இப்படி இருக்கு. இந்த சாப்பாடை போட்டு எங்களை கொல்ல பார்க்காங்க இந்த மு.க. ஸ்டாலின் அவங்க. நாங்க சாப்பாடுக்கு வரல, எங்களுக்கு சம்பளம் கூட்டி கொடுங்கன்னு வரோம். 540 ரூபா சம்பளம் எங்களுக்கு கொடுக்காங்க. எங்களுக்கு சம்பளம் 700 ரூபா 800 ரூபா கொடுங்கன்ட்டு நாங்க கேட்கிறோம். ஆனா அவங்க சம்பளத்தை பொறுத்து இந்த சாப்பாடை போட்டு எங்களை ஏமாத்துறாங்க. தரமே கிடையாது. இத எங்க வயித்தால வாயால தான் போடுது. ஃபுல்லா வயித்தால தான் போகுது எங்களுக்கு. இப்படி இருக்கு. நாங்க சோத்துக்கு அடிமைன்ட்டு இவங்க நினைச்சிட்டாங்க. துப்புரவு தொழிலாளர் எப்ப ஆக்கணும்னு தெரியல. இங்க பாருங்க, இந்த சாப்பாடு இப்படி இருக்கு. இங்க பாருங்க, இப்படி இருக்கு சாப்பாடு. 3 நாளா இதே சாப்பாடு தான். இந்த பொங்கல் இது ஒரு உப்புமா தண்ணியா இருக்கு. வாடை வருது. இல்ல பச்சடி கிச்சடி அது ஒண்ணும் கிடையாது. தண்ணியா தான். சாப்பாடுக்கு 100 ரூபா தான். நாங்க வாங்கி நேற்று வரைக்கும் வாங்கி தூரம் போட்டுட்டு இருக்கோம். இந்த சாப்பாடு நாங்க கடையில வாங்கி சாப்பிட்டுருவோமா? தூய்மை பணியாளர்களுக்கு தரமற்ற உணவு வழங்கப்படுவதை தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கண்டித்துள்ளார். தூய்மை பணியாளர்கள் ஊதிய உயர்வு கேட்டு கோரிக்கை வைத்தபோது அவர்களுக்கு உணவு வழங்குவதாக விளம்பர நாடகம் நடத்தினார் முதல்வர். அந்த உணவு தரமற்று இருப்பதாகவும் திமுக அரசு வழங்கும் உணவை சாப்பிட்டவர்களுக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டுள்ளதாகவும் திருநெல்வேலி தூய்மை பணியாளர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். அந்த தரமற்ற உணவை கூட வெகுநேரம் காத்திருக்க வைத்தே வழங்குகிறது திமுக அரசு. நியாயமான ஊதிய உயர்வு கொடுப்பதை விட்டுவிட்டு தரமற்ற உணவு வழங்கி தூய்மை பணியாளர்களின் சுயமரியாதையை முதல்வர் ஸ்டாலின் காயப்படுத்திக் கொண்டிருக்கிறார். தரமான உணவை கூட வழங்க முடியவில்லை என்றால் உங்களுக்கு எதற்காக வெட்டி விளம்பரங்கள்? தூய்மை பணியாளர்கள் யாரும் உணவுக்காக உங்களிடம் வந்து நிற்கவில்லை. அவர்களை தொடர்ந்து அவமானப்படுத்திக் கொண்டிருப்பதை ஏற்க முடியாது. தரமற்ற உணவு வழங்கிய கான்ட்ராக்டர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். தூய்மை பணியாளர்களுக்கு உணவு வழங்கும் விளம்பர நாடகத்தை நிறுத்திவிட்டு ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என்று அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார்.